அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், கூட்டணி தொடர்பா ஜெயலலிதாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் சந்திக்க இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. அது எப்போது நிகழக்கூடும்? திவ்யா, அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்று அல்லது நாளை இணைவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு தகவல் உள்ளது. இன்றைய சூழ்நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்துள்ள நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மட்டும் தன்னுடைய கூட்டணியை தற்போது வரை இறுதி செய்யாமல் உள்ளது. ஆனால் அந்த கட்சியை பொறுத்தவரை அதனுடைய தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளதாக தான் தகவல்கள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு பேச்சுவார்த்தைகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன என்ற ஒரு தகவல் உள்ளது. நேற்றைய முன்தினம் கூட அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களுமான வைத்தியலிங்கம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் மூத்த தலைவருமான எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோருடன் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல்கள் உள்ளன. இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் 25 தொகுதிகளை கேட்டதாகவும், ஆனால் அதிமுக கூட்டணி அந்த அதிமுகவை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 15 தொகுதி வரை தான் ஒதுக்க முடியும் என்ற ஒரு நிலை உள்ளதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுமா என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகக்கூடும் என்ற நிலை உள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் 234 தொகுதிகளிலும் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதனையே தொடர்ச்சியாக வைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் தங்களுடைய கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அந்த கட்சியும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு விதிப்பதாக தகவல்கள் உள்ளன. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தன்னுடைய தேர்தல் ஆணையம் தனக்கு ஒதுக்கிய சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என்று அவர்களும் நிபந்தனை விதிப்பதாகத்தான் இந்த கூட்டணி விவகாரத்தில் சுணக்கம் தற்போது வரை நீடித்து வருகிறது. திவ்யா, ஸ்டாலின் அதிமுகவுடன் தமாக கூட்டணி வைப்பதற்கான கூட்டணி உடன்பாடு செய்து கொண்டிருப்பதற்கான தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த தகவல்களை சொன்னீங்க. இது தவிர தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் அதிமுகவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. அது குறித்த விவரங்கள் இருக்கா? தம்பி தமிழரசன், அதாவது அதிமுகவை பொறுத்தவரை தன்னுடைய வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் 227 பேரை தன்னுடைய வேட்பாளராக அறிவித்துள்ளது. அதே போல 7 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கூட பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை சந்தித்து போயஸ் கார்டன் இல்லத்தில் சந்தித்து கூட்டணி தொடர்பான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு அந்த கட்சி சேர்ந்தவர்கள் அதிமுக கூட்டணியில் தன்னுடைய கட்சி இணையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. ஆனால் 6 கட்சிகள் தான் தன்னுடைய தோழமை கட்சிகளாக அதிமுக அறிவித்து அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்திய குடியரசுக் கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட பிற கட்சிகள் தான் இந்த தற்போது வரை அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலில் உள்ளன. ஆனால் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாகட்டும், அதே போல புரட்சி பாரதம், ஜெகன்மூர்த்தி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர்களையும் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா சந்தித்தார். அவர்களும் அதிமுக கூட்டணியில் தங்களுடைய கட்சி இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் செய்தியாளர்களிடம் அந்த கருத்தை தெரிவித்து வந்தார்கள். ஆனால் வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு பல்வேறு விதமான முரண்பாடுகள் இதன் தொடர்ச்சியாக நிலவி வருகின்றன. தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் வேல்முருகன் தன்னுடைய கட்சிக்கு 5 தொகுதிகள் வரை வேண்டும் என்று கேட்டதாகவும், ஆனால் அதிமுக தரப்பில் 3 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும் என்று ஒரு தகவல் உள்ளதாக தான் தற்போது வரை அந்த தகவல்கள் உள்ளன. இன்றைய நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிமுகவில் இணையும் பட்சத்தில் அடுத்தடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியாகட்டும், ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாகட்டும், அதே போல பூவே ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதமாகட்டும் உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் சில நாட்களில் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய அறுதி பெரும்பான்மை பலத்துடன் தான் இந்த சட்டமன்ற தேர்தலை போட்டியிடும் என்று ஏற்கனவே அவர் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த பொதுக்குழு வைத்துக்கொள்ள சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய முடிவை மாற்றுவேன் என்று தெரிவித்திருந்தாலும் இன்னும் 2 நாட்களில் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கும் நிலையில் இன்று அல்லது நாளை இந்த கூட்டணி தொடர்பான அனைத்து விஷயங்களும் முடிவுக்கு தெரிந்துவிடும் என்றுதான் ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. தமிழரசன், அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணை இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை குறித்த தகவல்களையும் வழங்கினீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.